கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா, இது என்னுடைய காலம். இதை விசுவாசிங்க, இது உங்களுடைய காலம். எல்லா காரியத்திற்கும் ஒவ்வொரு காலத்தை தேவனாகிய கர்த்தர் நியமித்திருக்கிறார். அந்த காலம் உங்களுக்கு வந்துட்டு பாருங்க. வேதமத்தில் கிழிக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு, கிழித்ததை தைக்க ஒரு காலம் உண்டு, இடிக்கிறதற்கு ஒரு காலம் உண்டு, இடித்ததை கட்ட ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு. இந்த காலம் உங்கள் வாழ்க்கையில் நகைக்கிற, சிரிக்கிற, சந்தோஷப்படுகிற ஒரு காலம். இந்த காலம் உங்கள் வாழ்க்கையை மறுபடியும் கட்டுகிற ஒரு காலம். இந்த காலம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கிழிந்த பகுதிகளை தைக்கிற ஒரு ஆசீர்வாதமான ஒரு காலம். நீங்கள் விசுவாசிங்க, நல்ல காலம் எனக்கு வந்துட்டேன் அப்படி நம்புங்க, விசுவாசிங்க. ஆசீர்வாதமான காலத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துட்டார். ஒரு வசனம் சொல்லட்டுமா? ஏசாயா 60:20, உங்கள் துக்க நாட்கள் முடிஞ்சு போயிட்டு. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார், ஒரு வேலையை வைத்திருக்கிறார். பாருங்க, முதல் அற்புதம் கானாவூர் கல்யாண வீடு. நம்ம எல்லாருக்கும் தெரியும் தானே. தாய் சொல்றாங்க, என் அன்பு மகனை திராட்சரசம் காலி ஆயிட்டு. இயேசு கேட்கிறார், என் வேலை இன்னும் வரவில்லை, என் வேலை இன்னும் வரவில்லை. ஸோ நான் ஒரு சின்ன காரியம் கேட்குறேன். இயேசு என் வேலை வரவில்லைன்னு இப்படி சொன்னார்ல, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறவு, எல்லாரும் சாப்பிட்டுட்டு போனதுக்கு அப்புறவு கர்த்தருடைய வேலை வந்துச்சுன்னா அங்கே திராட்சரசம் குடிக்கிறதுக்கு யார் இருப்பாங்க? அது மிக முக்கியமான வேலை. டைம் ஆகிறதுக்கு அங்கே வேலையே இல்லை. மிக முக்கியமான டைம். அந்த ப்ரெஷியஸ் டைமில் கர்த்தர் அற்புதத்தை செய்தான். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இது உங்களுக்கு முக்கியமான காலம், இது உங்களுக்கு ஒரு முக்கியமான நேரம். இதில் கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவேன் என்று தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் ஒரு வசனத்தை கட்டாயம் ஆராய்ந்து பார்க்கணும், அந்த வசனத்தை வச்சு ஜெபிக்கணும். பிரசங்கி 9:11, சூரியனுக்கு கீழே நான் கண்டதாவது, ஓடுகிறதுக்கு ஓடுகிறவனுடைய வேகமும் யுத்தத்திற்கு சௌரியவான்களுடைய சௌரியமும் போதாது, பிழைப்புக்கு ஞானவான்களுடைய ஞானமும் போதாது, தயவு அடைவதற்கு வித்வான்களுடைய அறிவும் போதாது. அவர்கள் எல்லாருக்கும் தேவ செயலும் சமயமும் வாய்க்க வேண்டும், நேரிட வேண்டும். அப்போ தேவ செயல் ரொம்ப முக்கியம், சமயம் நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நான் சொல்லட்டுமா? குறிப்பிட்ட நேரம் உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டு, உங்களை ஆசீர்வதிக்கிற நேரம் உங்களுக்கு வந்துட்டு. அப்படியே விசுவாசிங்க. இதுவரைக்கும் தரித்திரம், இதுவரைக்கும் பாடுகள், இதுவரைக்கும் வேதனைகள், இதுவரைக்கும் கஷ்டங்கள், இதுவரைக்கும் நிறைய காரியத்தை இழந்து அத்தனையும் திரும்ப பெறுகிற வேலை வந்துவிட்டது. கர்த்தர் நிச்சயம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பா. இது ரைட் டைம். கர்த்தர் உங்களை நன்மை நான் நிரப்புவா. செபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இவர்களை ஆசீர்வதிக்கிற கரெக்ட் டைம், இந்த டைமுக்காக உமக்கு நன்றி. இவர்களை ஆசீர்வதித்தரலாம். யார் யார் அற்பமாக எண்ணினார்களோ அவர்கள் கண்களுக்கு முன்பாக ஆசீர்வதித்தரலும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.